அனைவருக்கும் வணக்கம். முதலில் தேசிய விவசாயிகள் தின வாழ்த்துக்களை தமிழக விவசாயிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு துணைவேந்தர் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது மறைந்த 5வது பாரத பிரதமர் ஸ்ரீ சரண் சிங் அவர்களினுடைய பிறந்த நாளான டிசம்பர் 23 அன்று தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. தேசிய அளவில் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் பல கொள்கைகளை வகுத்து அரும்பாடுபட்ட அந்த தலைவரின் பணிகளை போற்றும் வகையில் கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருத்துருவுடன் கொண்டாடப்படுகின்றது. இந்த வருடம் உழவர் உற்பத்தி நிறுவனங்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் உலக அளவில் சந்தைப்படுத்துதல் அல்லது உலக அளவில் வளர்ந்து வரும் விவசாயத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் வகையில் இந்த தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. இந்த பல்கலைக்கழகமானது உழவர் உற்பத்தி நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காகவும் தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குவதற்காகவும் கிட்டத்தட்ட 114 உழவர் உற்பத்தி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்கனவே ஏற்படுத்தியுள்ளோம். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் உழவர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குவது, அவர்களுடைய விளைபொருட்களை எப்படி மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றுவது, அதை எப்படி சந்தைப்படுத்துவது என்கின்ற வகையிலும் அவர்களுக்கு இந்த பல்கலைக்கழகம் தொடர்ந்து ஆலோசனைகள் மற்றும் பயிற்சியை அளித்து வருகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த பல்கலைக்கழகம் 18 கல்லூரிகளையும் 42 ஆராய்ச்சி நிலையங்களையும் 15 வேளாண் அறிவியல் நிலையங்களையும் கொண்டு இந்த உழவர்களுக்கு தொடர்ந்து அவர்களுடைய மேம்பாட்டிற்காக கல்வி, விரிவாக்கம், ஆராய்ச்சி ஆகிய 3 நிலைகளையும் நாம் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வருகின்றோம். இந்த தேசிய உழவர் தின நாளான இன்று இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து 950 பயிர் ரகங்கள், 170 வேளாண் உபகரணங்கள், 1500 தொழில்நுட்பங்கள் இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து விவசாயிகளுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மகசூல் உற்பத்தி, மண்ணின் வளத்தை காப்பதற்கான தொழில்நுட்பங்கள், அவர்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் வகையிலும் இந்த தொழில்நுட்பங்கள், ரகங்கள் அவர்களுக்கு பெரிதளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த பணியை தொடர்ந்து இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கின்றது, எதிர்காலத்திலும் செய்யும். இந்த ஆண்டு குறிப்பாக இந்த உழவர் உற்பத்தி நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக அவர்களை உலகளவில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப இவர்களையும் மாற்றி அமைப்பதற்காக என்னென்ன உதவிகள் அல்லது ஆலோசனைகள், தொழில்நுட்பங்கள், பயிற்சிகள் அனைத்தும் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். டிசம்பர் 23ஆம் நாளான இன்று மறைந்த பாரத பிரதமர் சரண் சிங் அவர்களின் பிறந்த நாளான இன்று அவர்களுடைய பணியை பாராட்டும் வகையில் கொண்டாடப்படும் இந்த தேசிய விவசாயிகள் தினத்தை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களில் திரளாக விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் வகையில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.